ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமான ஒரு பார்வை. சாதாரணமாக இந்த பார்வைக்குள் நாம் வர வேண்டுமாக இருந்தால் எங்க ஈமான் உறுதியாகணும். நான் சொல்லுகிற நேரத்தில் இது இலகுவில் யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உலக ஆடம்பரங்களோடு வசதிகளோடு வாழக்கூடிய மனிதன் தன் பிள்ளைகளுக்கும் பரம்பரைக்கும் காட்டிக் கொடுக்கிறது வேற. இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய தூய்மையான ஈமான்தாரிகளை, அந்த ஈமான்தாரிகளை புரிந்து கொள்வது என்பது வேற. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சிந்தனையில பலஸ்தீனத்தை உலகம் ஒரு கோணத்தில் பார்க்குது, முஸ்லிம்கள் இன்னொரு கோணத்தில் பார்க்கிறார்கள். அந்த கோணம் என்ன? முஸ்லிம்கள் எந்த கோணத்தில் இதை பார்க்கணும்? உலக பார்வையில் இஸ்ரேல் கடும் பலமான ஒரு நாடு. இஸ்ரேலை பொறுத்தளவுல உலகத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்தா அமெரிக்கா ஒரு போன் போட்டு சொல்லுவாங்க, எங்க ஆறுதல் உங்களுக்கு தெரிவிக்கிறோம், இதுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கிறோம் வாங்க. ஆனா இஸ்ரேல் அப்படி இல்லை. கல்ஃப்ல 1948க்கு பிறகு உருவான ஒரு நாடு கல்ஃப். அந்த கல்ஃப் எடுத்துக்கொண்டா சுத்தி வளைச்சு அத்தனை முஸ்லிம் நாடுகள் நாங்க ஷியாக்களை விட்டுருவோம், காஃபிர் நாடுன்னா இவன் ஒத்தம் தான். முழு கல்ஃபையும் பயம் காட்டுறான். அதாவது இவன் இப்ப அண்மையில வந்தவன், ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து குடியமர்ந்து அதை தன் நாடாக பிரகடனப்படுத்தி முழு பேரையும் பயம் காட்டி 6 டேஸ்ல 6 நாட்களுக்குள்ள பக்கத்து நாடுகள்லாம் பயமுறுத்தி அந்த பகுதியில் நான் தான் தலைவன் நிரூபித்த ஒருவர். சோ இவனுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறாங்க. எங்கேயாவது பிரச்சனைன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் பிளைட்ல வந்து இறங்கி ஆறுதல் சொல்ற அளவுக்கு நெருக்கம். யோசிச்சு பாருங்க பாப்போம். நீங்க எவ்வளவு நெருங்கிய உறவினரா இருந்தா, அவர் கல்முனையில் இருக்கிறாரு, இன்னொரு கொழும்புல இருக்கிறாரு, உங்களுக்கு பிரச்சனைடா அங்கிருந்து கல்முனைக்கு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போறாருண்டா, போன் போட்டு இப்படி நடந்துட்டாமே, ஓ அல்லாஹ் தருவான்னு போன்ல சொல்லுவாரு. வந்து சொல்றதா இருந்தா அவர் எவ்வளவு நெருக்கமா இருக்கு. அமெரிக்கன் பிரசிடென்ட் சாதாரண ஒரு ஆளா? உலகத்துல அதாவது ஐநாவுடைய வீட்டோ வச்சவர், கடும் பிஸியான ஒரு பர்சன், உலக நாடுகளுக்கு தலைவன். அவன் வந்து இஸ்ரேல்ல இறங்கி ஆறுதல் சொல்ல வந்தாரண்டா, இஸ்ரேலுடைய பலத்தை நான் இதை விட உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பல நாடுகள் ஐநாவில் பலஸ்தீனத்துக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, வேணாம்பா வேணாம்பான்னு சொல்ற நேரம் அமெரிக்கா கையில வீட்டோன்னு ஒரு பவர் வச்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் என்ன பேசினாலும் அவன் வீட்டோவை போட்டா எல்லாரும் சத்தம் இல்லாம நிக்கணும். ஏன்னா உலகத்தின் தலைவன் அவன். உலக நாடுகள்லாம் உட்கார வச்சு இவன் தான் பஞ்சாயத்து பண்ண போறான். அவன் வீட்டோவை எடுத்து போட்டு நான் பலஸ்தீன பக்கம் தான், உலகமே அதுக்கு அடுத்த பக்கம் இருந்தாலும் நான் பலஸ்தீன பக்கம் சொன்னா, அதாவது இஸ்ரேல் பக்கம்டா எவ்வளவு பலமா இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா ஜனாதிபதி யாரு வந்தாலும் இஸ்ரேலுக்கு ஏன் இவ்வளவு ஆதரவு? அமெரிக்கா ஜனாதிபதி கிறிஸ்தவர், இஸ்ரேல் வந்து யூதன். அமெரிக்கா ஜனாதிபதி யூதனா இருந்தா பரவாயில்ல. உலகத்துல 1.5 கோடி மக்கள் தான் இஸ்ரேலர்கள், அதாவது யூதர்கள் இருக்கிறாங்க. இஸ்ரேலர்கள் யூதர்கள் 1.5 கோடி, ரொம்ப ஒரு சின்ன மைனாரிட்டி. இந்த 1.5 கோடி பேர் உலகத்தையே ஆள்றாங்க. உலகத்துள்ள பெரும் பெரும் தொழில் யாருக்கு சொந்தம்டா? இன ரீதியாக பிரித்தால் அது யூதர்களுக்கு தான் சொந்தம். உலகத்துள்ள பெரிய கம்பெனிஸ், பிராண்ட் நேம்ஸ், உலகத்தில் பண முதலைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள். அவர்கள் கையில இருக்குது. அவர்கள் அமெரிக்காவே ஆட்டி படைக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு ஜனாதிபதி வந்தா உலகத்துக்கு அவன் தலைவனா இருக்கலாம். அமெரிக்கா ஜனாதிபதி யூதனுக்கு அடிமையா தான் இருக்கணும். சாதாரணமா டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் வர்ற நேரம் அவரு பைத்துல் மக்தஸில, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவுல அவர்கள் ஒரு சுவர் வைத்திருக்கிறாங்க. அந்த சுவர்னா அவங்களுக்கு ரொம்ப புனிதமான பகுதியா அவங்க சொல்லுவாங்க. தலையை கொண்டு போய் சுவரில் வச்சு அவர்கள் நிறைய அழுவார்கள், மன்றாடுவார்கள், இதாகுவார்கள். அந்த சுவருக்கு கிறிஸ்தவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பெத்லஹேமுக்கு போனீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு புனிதம்னு சொல்லலாம். இந்த ஜெருசலம் பகுதியை, இந்த பகுதியை பொறுத்தளவுல, அதாவது அந்த பலஸ்தீன மண்ணை பொறுத்தளவு நபிமார்கள் மிதிச்ச மண்ணு, நபிமார்கள் வந்து போன மண்ணு. குர்ஆன் சொல்லக்கூடிய அதிகமான நபிமார்கள் அந்த ஷாம் பிரதேசத்துக்குரியவர்கள். அப்ப இந்த பலஸ்தீன மண்ணை பொறுத்தல்ல இஸ்ரேல், அதாவது இவங்க என்ன பண்றாங்க, அமெரிக்கர்கள், அமெரிக்கன் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த சுவர்ல தலைய வைக்கிறான். உனக்கு என்ன வேலைன்னு கேட்கிறேன். ஓ மதத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ அதாவது சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவருக்கும் இந்த யூதர்கள் புனிதமாக செயல்படக்கூடிய இதுக்கு என்ன சம்பந்தம்?
ஏன் வந்து நீங்க தலையை வைக்கணும்? அப்படி என்றால் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு பின்னாடி யூதர்கள் நிற்கிறாங்க. அது டொனால்ட் ட்ரம்பாக இருந்தாலும், ஜோ பைடனாக இருந்தாலும், அது ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் அமெரிக்காவுடைய எக்கானமி பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யூதர்கள். இந்த யூதர்கள் சாதாரணமா இப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும், இந்த யூதர்களோட தான் பலஸ்தீன மக்களுக்கு, அதுவும் காசா ஸ்ட்ரிப், காசா என்பது ஒரு சின்ன பகுதி, ஸ்ட்ரிப், அந்த ஸ்ட்ரிப்போ அந்த போர்டர்ல உள்ள மக்கள் அவர்கள் இப்பொழுது இஸ்ரவேலோட சண்டைக்கு வர்றாங்க. இந்த சண்டையை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க ஒரு பார்வை பார்க்கணும். என்ன பார்வைன்னா, யாரும் யாரும் பிரச்சனைப்படுறாங்க அப்படின்றத நீங்க புரியணும். சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு பாடி பில்டர் இருக்கிறான்னு வைங்க, உங்க ஊர்ல உள்ள பாடி பில்டர் வேணாம், உலகத்திலே உள்ள ஒரு பாடி பில்டரை கூப்பிடுவோம். அவன் சாதாரணமா கல்முனை ஜங்ஷன்ல ஒரு பொம்புளையோட சண்டை பிடிச்சா எப்படி இருக்கும்? இவன் உலகத்துக்கே பெரிய சண்டியம்பா. சாதாரண ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையோட சண்டை பிடிச்சா கேவலம், அது பார்க்க கேவலம். என்ன பொம்பளையோட போய் சண்டை பிடிக்கிறாங்க? ஒரு பெரிய சண்டைய பாடி பில்டர் போய் ஒரு பெம்பளையோட சண்டை பிடிச்சா அப்படி இருக்கும். இஸ்ரவேல் பலஸ்தீனோட சண்டை பிடிக்குது. பலஸ்தீன் பொம்பளை மாதிரி நான் சொல்லல, சின்ன குழந்தை மாதிரி. நான் ஒவ்வொன்றா சொல்றேன். இந்த சண்டை ஒரு உலகத்துள்ள பெரும் பாடி பில்டருக்கும் ஒரு சின்ன குழந்தைக்கு நடக்குது. இதுதான் ஒரு முஸ்லீம் ஒழுங்கா பார்க்கணும். நிறைய அதிசயங்கள் உங்களுக்கு இதுல இருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொன்றா பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய அருளும் அதிசயமை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. ஒரு மூமின் இதை பார்க்க வேண்டிய விஷயத்தை குர்ஆனும் ஹதீஸும் வாயிலாக உங்களுக்கு மத்தியில் இந்த சுருக்கமான நேரத்தில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் இந்த இஸ்ரவேலர்கள்? அவர்களை பற்றி வரலாறை நான் பேசுவதற்குரிய நேரம் இல்லை. என்றாலும் இப்பொழுது யார் இந்த யூதர்கள் அப்படின்னா, பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் யூதன் ஆகலாம், ஆனா மதத்தை ஏற்றுக்கொண்டு யூதன் ஆக இயலாது. இப்ப முஸ்லீம் யாராவது ஒரு மாற்று மத அன்பர் வந்து ஷஹாதத்தை சொல்லிட்டாருன்னா அவர் முஸ்லீம் ஆயிடுவார், அவருக்கு முஸ்லீம் ஆகலாம். யூத மதத்தை அப்படி ஏற்றுக்கொள்ள இயலாது. அது பிறப்புல மட்டும்தான், வழியில பார்ப்பாங்க நிஜமா யூதனா, அங்க பனி இஸ்ராயேல கனெக்டான்னு பார்ப்பாங்க. கனெக்ஷன் இருந்தாலும் அவர் யூதர் இல்ல. அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டா ஜியோனிஸ்ட் என்றுவாங்க. நீ யூத ஜியோனிஸ்ட், அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டால் யூதன் என்பது பிறப்பில் வரணும். அவர்கள் பிரிந்து உலகத்தில் பல பாகங்கள் நிற்கிறாங்க. அமெரிக்காவில் பாதி யூதனும், இஸ்ரேல்ல இன்னும் கொஞ்சமோ, அதே மாதிரி ஈரான்ல இஸ்பஹான்ல கொஞ்சமும், உலகத்தில் இன்னும் சில பகுதிகளில் யூதர்கள் பிரிந்து வாழ்றாங்க. இந்த யூதர்களை பொறுத்தவரையில அவங்க யாருன்னு கேட்டீங்கடா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன்ல இவர்களை பத்தி ரொம்ப தெளிவாக பேசுறான். நீங்க குர்ஆன் எடுத்துக்கொண்டீங்கன்னா பக்கராவுக்குள்ள போங்க. பக்கராவுக்குள்ள போனீங்கன்னா பக்கராவை பிரட்டினாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின் யார் என்பது முதல் பாடமா எடுக்கிறான். அலிஃப் லாம் மீம் நீங்க தொடங்கினீங்கன்னா ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன் என்ற பாடம் ஃபர்ஸ்ட் பாடம். வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். யார் இந்த முத்தகீன் என்பது அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். நம்பர் 2 காஃபிர், டெஃபினேஷன் கொடுப்பான். ஓதுறவரு நான் முத்தகீனாண்டு உரசி பார்க்கிறதுக்கு சில விஷயங்கள், அது முடிய காஃபிரண்டா யாரு? சவாஉன் அலைஹிம் அன்ஸர்தும் அம் லம் துன்ஸிரும் லா யுமினூன், அவர்களுக்கு சொன்னாலும் உண்டு சொல்லாட்டி உண்டு. லா யுமினூன், நபியே நீங்கள் போய் எச்சரித்தாலும் எச்சரிக்கா விட்டாலும் அவர்கள் ஈமான் கொள்ள போறதில்லை. ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய கல்புகளுக்கு அல்லாஹ் சீல் அடித்து விட்டான். வ அலா சம்இஹிம், அவருடைய காதுகளுக்கும் அல்லாஹ் சீல் அடிச்சிட்டான், இதுக்கு மேல முத்திரை குத்திட்டான். வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா, அவர்களுடைய பார்வைக்கு முன்னாடி அல்லாஹ் திரை போட்டு விட்டான், அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்றான் அல்லாஹ். மூணாவது பாடம், இதுதான் திருக்குர்ஆனுடைய பக்கராவுடைய மிக நீண்ட பாடம், முனாஃபிக்குகள். நபியே அவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வ மா ஹும் பிமுமினீன், அவர்கள் சொல்லுவார்கள் ஈமான் கொண்டோம் என்பார்கள், உங்களை சந்திப்பார்கள். அல்லது அவர்கள் சொல்லுவார்கள் ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், வ பில் யௌமில் ஆகிர், யௌமுல் ஆகிராவை ஈமான் கொண்டோம், வ மா ஹும் பிமுமினீன், அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை. நபியை வாயால் சொல்கிறார்கள் யுகாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு வ மா யக்தவுன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்டவர்களையும் ஏமாத்த பார்க்கிறார்கள். ஆமன்னா ஆமன்னா என்று சொல்றார்கள், ஏமாத்த பார்க்கிற, அவர்கள் நம்பவே இல்லை, அவர்களை அவர்கள் ஏமாத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் நீண்ட ஒரு பாடத்தை சொல்லிட்டு வாரான். இந்த பாடம் பக்கராவுல ஒரு பாதிக்கு மேல போகும்.
மூமினை பத்தி உள்ளது 5 வரி, காஃபிரை பத்தி உள்ளது 2 வரி. இது டைரக்ட். வெளிச்சத்துல ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு ஊத்தியாச்சுன்னா, சர்ஃபெக்ஸ்ல போட்டு கழுவி விட்டீங்கன்னா பளிச்சென்று வருமானுவான் பாருங்க, பளிச்சென்று காட்டியாச்சு. முனாஃபிக் ரொம்ப டேஞ்சரான பாடம். நான் முனாஃபிக்கா நீங்க முனாஃபிக்கா அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப பயங்கரமான ஒரு பாடம். இந்த பாடத்தை அல்லாஹ் சொல்லிட்டு வர போக்கல இந்த முனாஃபிக்க பத்தி தான் பக்கரா நீண்ட ஒரு இது. இதுல யார பத்தி எல்லாம் பேசிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கராவை பெரட்டிட்டு போனீங்கன்னா ஆதம் நபியை பத்தி எல்லாம் சொல்லுவான். ஆமா சரி, ஏன் ஆதம் நபியை பேசுறான்? அவர் தான் முதல்ல படைக்கப்பட்டால். அவரை பத்தி ஏன் அல்லாஹ் பேசுறான் தெரியுமா? பக்கராவுடைய ஃபர்ஸ்ட் பாடம் அப்படியே எல்லா டெஃபினேஷனையும் கொடுத்துட்டு வர்ற அல்லாஹ் சொல்றான், ஆதம் தப்பு பண்ணினார், அவர் தப்பு பண்ணினார், அவர் திருந்தினார். ஃபர்ஸ்ட் பாடம் மலக்குமார்கள், அவர்கள் ஆதத்தை படைக்க முன்னாடி ஆப்ஜெக்ட் பண்ணினாங்க. ஏன் யா அல்லாஹ்? அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு ஏத்துக்கொண்டாங்க, ஆப்ஜெக்ட் பண்ணல, எதிர்மறையா எதையும் பேசல, சஜதா செய்யுங்கன்னு உடனே சஜதா செஞ்சாங்க. சோ மலக்குமார்கள் நல்லவங்க. அந்த சபைக்கு கூப்பிடப்படாத ஒரு ஆள் வந்திருந்தான், அவன் இப்லீஸ். அவன் மலக்கே இல்ல, ஜின்னு. அவன் அந்த சபைக்கு வர தேவையில்லை. ஆனா அவன் நல்ல பொசிஷன்ல இருந்ததனால மலக்குமார்கள் அவைக்கு அவனுக்கு என்ட்ரி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஆதம் நபி கௌரவிக்கிற விழா வானலோகத்தில் நடக்கிற நேரத்தில் ஜின்கள்ல ஒரே ஒரு ஆளுக்கு என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவன் தான் இப்லீஸ். இதுவரைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றேன்டா எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பான், எவ்வளவு நல்ல இடத்துக்கு வந்திருப்பான். ஒரு அராஜகம் பண்றவன கதவை திறந்து கொடுத்திருப்பான். அல்லாஹ் இப்லீஸ பத்தி எல்லாம் சொல்லி தர்றான். வந்தவன்ட்ட கல்புல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. மலக்குமார்கள் படைக்க முன்னாடி கேட்டாங்க, யா அல்லாஹ், அவர்கள் யாரெல்லாம் நீ படைக்க போறிய மனித குலத்தை, அவங்க ரத்தத்தை வடிப்பாங்களே, சண்டை பிடிப்பாங்களே, அவங்கள போய் படைக்க போறியாண்டா? இன்னும் யாழமும் மாலா தாளமூன், எனக்கு தெரியும், கொஞ்சம் இருங்கண்ணா, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. மலக்குமார்கள் அப்புறமேல கேட்டுட்டு ஓகேன்ட்டாங்க. இப்லீஸ் வந்தான், அபா வஸ்தக்பர, அவன் மறுத்துட்டான். எல்லாரும் சாதாரண உளப்போக்கில் அவன் மறுத்துட்டான். 2வது பாடத்தை எல்லாம் படிச்சு தர்றான். இப்லீஸ் அவனுக்கு சாதா செய்ய சொல்ற நேரம் அவன் கேட்டான், புதுசா வந்த ஒரு ஆள் அப்படி கேட்கலாம, அன கைரும் மின்னு, அவரை விட நான் சிறந்தவரண்டா. சிறப்ப அவனா தீர்மானிச்சு கொண்டான். அதனால இது பகைமையை உண்டாக்குற ஒரு வாதத்தை அவன் வச்சா, அன்றைக்கே அவன் தூக்கி எறியப்பட்டான். சோ அவ்வளவு பெரிய சபைக்கு வந்த இப்லீஸ் தூக்கி வீசப்பட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது அடுத்த பாடம். ஆதம் நபி நலவு அதாவது அவருக்கு ஜென்னாவை கொடுத்துட்டு இப்ப கீழே இறக்கினான் துனியாவுக்கு. இது என்ன சருகலாம், இப்லீஸ் பிரச்சனை படுத்தலாம். ஆதம் நபி திருந்தினார், தௌபா செஞ்சார், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இப்ப ஆதம் நபி மூமினான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, மூமின் பாவம் செய்ய மாட்டார்னு எங்கேயும் வரல. பாவம் செய்வார், பாவத்தை உணர்ற நேரம் தௌபா செய்வார். இதுக்கு அடுத்ததா யாரு வந்திருக்கணும்? நூஹ் நபி தானே. இந்த 3 கதாபாத்திரங்களும் பேசப்பட்ட உடனே அது ஓகே. ஏன்னா படைப்பின் ஆரம்பம் மலக்கு, அப்புறமேல இப்லீஸ், அப்புறமேல ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதுல அல்லாஹ் என்ன சொல்லி தர்றான்? ஆதம் நபி ஃபெயில் ஆகினாரு, அவரு அப்புறமேல பாஸ் ஆகினாரு. என்ன? அவர் என்னிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ரப்பனா பலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். இந்த துஆவை சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு நான் அநியாயம் பண்ணிட்டேன். இது ஒரு மூமினுடைய சிந்தனை. எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். யா அல்லாஹ், அந்த இப்லீஸ் தான் சும்மா இருந்த என்ன போட்டு நாசமாக்கினா. அல்லாஹ் அப்படி காட்டி சொல்லி தரல. இப்லீஸ் தான் உன்னை வழி கெடுத்தாலும் அவனை போய் காட்டல. அது மறுமையில யாரப் அந்த இப்லீஸ், உன் அறிவு எங்க போச்சுன்னு அல்லாஹ் கேட்பான். அந்த தௌபாவை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். எப்படி தௌபா பண்ணணும் தெரியுமா? லலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், வ தர்ஹம்னா, நீ எனக்கு அருள் புரியாவிட்டால், லனகுனன்ன மினல் காசிரீன், நஷ்டமடைஞ்சு போயிருவோம் யா அல்லாஹ். ஆதம் நபி பாஸ். இப்ப அடுத்தது யாரை பத்தி பேசணும்? அல்லாஹ் நூஹ் நபி, யாரு? சாலிஹ் நபி, லூத் நபி, எந்த நபியும் வரல. அடுத்த சாப்டர் தான் பக்கரால நீண்ட சாப்டர். யா பனி இஸ்ராயேல், அல்லாஹ் அடுத்தது தொடங்குறான். பனி இஸ்ராயல்களே, இஸ்ரவேலுடைய மகன் யாரு? பனி இஸ்ராயல் யார் என்று சொன்னா, இந்த உலகத்தில் யாரு சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது.
நபிமார்களில் சிறந்தவர் யூசுப் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் யா ரசூலல்லாஹ்? அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபி அவர் மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் மகன் யூசுப் நபி. யாக்கூப் நபிக்கு தான் இஸ்ராயில் என்று சொல்றது. அவர் மகன் தான் பனீஸ், அதாவது அவங்க பிள்ளைகள் 12 பேர். அதுல யூசுப் நபி ஒரு ஆள், மற்ற 11 பேர் அவர்கள் 12 கோத்திரமான என்றாங்க. யூசுப் நபியுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயல். இன்றைக்கு நாம் யூதர்கள் என்று சொல்றோமே, அங்கிருந்து பிரிந்தவர்கள். இந்த 12 தான் என்றைக்குமே அவங்க 12 தான். அல்லாஹ் மூசா நபி வந்து தண்ணி வேணும் என்ற உடனே ஒரே அடி, கல்லுக்கு வந்து ஒரு அடி, அது 12 தான் வருகிறது. அவன் ஒன்றுல குடிக்க மாட்டாங்க. நாங்க வேற நீங்க வேற, 12 புள்ளைகளும் அந்த வழியிலே வந்தவர்கள். நாங்க வேற நீங்க. அவர்களுக்கு தெரியும் எங்க லைன் எது, இந்த ஓட்ட லைன் குள்ளு. அவங்களுக்கு தெரியும் இது எங்க லைன். கடல் பிரிக்கப்பட்டுச்சு, எல்லாரும் ஒரு வழியில போனாங்களா? 12 வழி. அதாவது கடல் பிரிக்கப்பட்டது எப்ப? முந்த நாள். டேட்ல பார்த்தா முஹர்ரம் 10, ஃபிரௌன் செத்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் நோன்பு பிடித்தோம். அந்த நாளை ஞாபகப்படுத்துவதற்கு உலகத்தில் மிக பெரும் அற்புதம் நடந்த ஒரு நாள், மிக பெரும். அது யூதர்களும் அவர்களுக்கும் தெரியும். நாங்களும் அந்த நாட்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம். இதுதான் எக்ஸாக்ட்லி அந்த நாள் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கடல் பிளக்கிற நேரம் ஒண்டா பிரிஞ்சுச்சா? குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம் என்றான் அல்லாஹ். ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றுச்சு. ரோட்டை கொடுத்துட்டு தண்ணி மலை மாதிரி நின்றுச்சு. அந்த லைன்ல அப்படியே போய் அடுத்த கரைக்கு போற நேரம் ஃபிரௌன் பட உள்ளுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கடல் திரும்ப ஒண்டாயிட்டு குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம். குர்ஆன் சொல்லுது ஒவ்வொரு பிரிவும் மலை மாதிரி நின்றுட்டு இருக்குது. போறதுக்கு வழியை விட்டு தண்ணி அப்படியே நிக்குது. இங்கால இடம் உலகத்தில் அல்லாஹ்ட சுன்னா எது மலை இதோ அந்த கடலில் தரை உருவாக்கப்பட்ட மிக பெரும் அதிசயம். அது உலகத்தில் அப்படிலாம் லேசா நடக்காது. அந்த அதிசயத்தை பனு இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். உலகத்தில் அதிக நியாமத்து செய்யப்பட்ட இனம் யார் என்று கேட்டீங்கன்னா திருக்குர்ஆன்ல யா பனி இஸ்ராயீல், ஏ பனி இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு அதாவது இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் உங்களுக்கு தான் நான் அருள் புரிந்தேன். அன்அம்து அலைக்கும், அதாவது அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு நிறைய நியாமத்து செஞ்சேன். எல்லாரையும் கூப்பிட்டு யாருக்கு கூடண்டா? உங்களுக்கு தான்டா, உங்களுக்கு தான் செஞ்சேன். நீங்க துரோகம் அழைச்சுங்கன்றான் அல்லாஹ். இந்த பாடத்தை நிறைய சொல்லிட்டு வரான். இதுதான் பனி இஸ்ராயல். சரிப்பா, பனி இஸ்ராயல் முடிஞ்ச போற யாரு பாடன்னு கேட்டீங்கடா, அடுத்த பாடம் இப்ராஹிம் நபி. அப்படியே பக்கராவுடைய 120வது வசனத்துக்கு நீங்க போயிட்டீங்கடா, நீண்ட தொடர். பக்கராவை ஓதிட்டே போற நேரம் எல்லாம் என்ன பாடம் வரும் தெரியுமா? அல்லாஹ் செஞ்ச ஒவ்வொரு நிஅமத்தையும் செஞ்சு சொல்லி காட்டுவான். வதல்லல்லாஹு அலைக்குமுல் கமாம் வஅன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா. நீங்க போற இடத்துல மேகத்தை உங்களோடே கொண்டாந்த மேடா. உங்களுக்கு பசி என்ற உடனே மண்ணு செல்வாவை இறக்கினமேயா. உங்களுக்கு ஃபிரௌனுடைய குனூசுகள், ஜன்னாத்துகள், உயோன்கள், நீரூற்றுகள், புதையல்கள், தோட்டங்கள், துறவுகள், அந்த பெரிய ராஜ்யத்தை உங்க கையில தந்தமேடா. அவ்வளவுத்தையும் உங்கள்ட்ட பிரிச்சு கடல்ல போட்டு உங்களை அதுக்கு வாரிசாக்கினமே. உலகத்தில் பரம ஏழைகளாக நின்று, அடிமைகளாக நின்று உங்களை எஜமான்களாக்கினோமே. இப்படி ஒவ்வொன்றா அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். அவங்களுடைய குதர்க்கத்தை அல்லாஹ் காட்டுவான். என்னெல்லாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதெல்லாம் எதிலெல்லாம் மறுத்தாங்கன்ற ஒரு நீண்ட தொடர் வரும் பக்கராவில். அந்த பாடத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அதான் இன்றைக்குரிய தலைப்பு. இவர்கள் யார்? இந்த யூதர்கள் யார்? முஹர்ரத்தை அடைந்திருக்கிற நாம் அவர்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் எந்த திசைக்கு போறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பேசிக்க புரிந்து அதுக்கு அடுத்த சாப்டர் திடீரென்று இப்ராஹிம் நபி வருவார். இப்ராஹிம் நபியின் காபத்துல்லா வரும். என்ன இப்ராஹிம் நபி ஏன் காபத்துல்லா? ஆதம் நபி சருகினார், தௌபா செஞ்சார். மனுஷன் கீழே உளுந்தால் ஒரு மோமின் தௌபா செய்தால் அல்லாஹ் கீழே உழுவுற நேரம் குல்நஹ்பிது மின்ஹா ஜமியா, இறங்குங்க இங்க இருந்துட்டு அல்லாஹ் இறங்குங்க. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அந்த நேர்வழி யார் பின்தொடர்றார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லைன்ட்டான். எனட்டிருந்து நேர்வழி வரும் எடுங்கன்ட்டான். ஆதம் நபி சருகினார், சருகின வரலாறை சொல்லிவிட்டு அவர் திருந்தினார், அவர் நல்ல மனிதர்ன்ட்டான். இப்ப சருகினவன் சருகி கீழே உளுந்த வரலாறு பனி இஸ்ராயல். அவர்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தோம், திறந்து கொடுத்தோம். அல்லாஹ் எல்லாத்தையும் கண்டுட்டு கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து எங்களுக்கு அல்லாஹ்வை கொஞ்சம் காட்டுங்களேன்டான். அட பாவிகளா, அல்லாஹ்வை பார்த்து தான் நம்பணும்டா. இப்ப
அப்படி ஒரு அற்புதத்தை கண்டு, நீ எந்த மன்னன் சாக மாட்ட வரலாறு எழுதி வைத்திருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய சாவை இது எந்த அளவுக்கு, இது வரலாறு செய்தி, குர்ஆன் சில வரலாறு செய்தி, அதாவது சாவை நம்ப மாட்டோம் என்றார்கள். பணத்தை மிதக்கி காட்டின ஃபிரௌன் கடும் சுமர், அவன் எல்லா துறையிலையும் பெஸ்டான ஒரு ஆள், அவன் சாக மாட்டேன் உடனே அது பணத்தை மிதக்கி செத்துட்டான். அதுக்கு பிறகு பார்த்ததாக பலர்கள் சொல்றார்கள். அல்லாஹ்வுடைய இது குர்ஆன் சொன்னாங்க, ஒரு பேசிக்லி சொல்றேன். அந்த அளவுக்கு யுத்தத்துக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டா அந்த ரப்புக்கு ஃபகாத்திலா, மூசா நீங்க உங்க ரப்பும் போய் சண்டை பிடிங்களே, நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு நிக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கப்பா அல்லாஹ்வுக்காக வேண்டியண்டா, நீங்க உங்க ரப்பு போதும் மூசா, நாங்க வேண்டாண்டாங்க. எல்லா குதர்க்கங்களையும் செஞ்சா ஒவ்வொரு டைமும் அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தான். திரும்ப 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 ரப்புல் ஆலமீன் தன் சகிப்புத்தன்மையை காட்டினான், தன் இரக்கத்தை காட்டினான், அவர்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தான். அவர்கள் திரும்ப திரும்ப வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் காட்டுறான், கேட்கிறான், ஏப்பா உங்க ஆம்பளை புள்ளெல்லாம் கொண்டு உங்க பொம்பளை புள்ளெல்லாம் உயிர் வாழ வைக்கிற அளவுக்கு ஃபிரௌன் நடத்துற நேரம், அவனை கொண்டு போய் வயசு பறக்குனா பிக்குமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும். அல்லாஹ் சொல்றான், அவர் அத பஹர கடலை பிரிச்சு உங்களை நம்ம பாதுகாக்கலையா, அவங்கள கொண்டு போய் அதுல போட்டு அவர்களை சாகடிக்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நிறைய ஒரு தொடரில் அப்படியே வரும். திடீரென்று தொடர் நிற்கும். எங்க நிற்கும் தெரியுமா? மூசா இப்ராஹிம் நபி என்ற அந்த தொடர் வரும். அது ஆரம்பிக்கிற நேரம் யாக்கூப் நபியிலிருந்து ஆரம்பிக்கும். யாக்கூப் நபி தன் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து மௌத்தாகிற நேரத்தில் கேட்கிறாரு, ஏப்பா எப்படிப்பா இதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? இல்ல எங்க வாப்பா இஸ்ஹாக் நபி, வாப்பட வாப்பா இப்ராஹிம் நபி என்ன கொள்கை இருந்தாரோ அதே கொள்கை, நாங்க முஸ்லிமா நிப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அந்த வார்த்தை குர்ஆன்ல ஹைலைட் ஆக்கப்பட்டிருக்குது. நாங்க முஸ்லிமா நிப்போம். அல்லாஹ் சொல்ல சம்மாக்குமுல் முஸ்லிம், முஸ்லிம் என்ற பேரை இப்ராஹிம் நபி உங்களுக்கு வைத்தார். அப்ப வைக்கப்பட்ட பேர் வாக்குறுதி கொடுக்கப்படுவது. யாக்கூப் மௌத்தை அடைகிற நேரத்தில் அவர் பிள்ளைகள்ட்ட எல்லாம் வச்சு கேட்கிற அந்த மரண சாசனம் குர்ஆன் வெளியாக்குது. எல்லா பனி இஸ்ரவேலர்களும் வாக்கு கொடுத்தார்கள், நாம் எங்க வாப்பா இஸ்ஹாக் இஸ்மாயில் ரெண்டு பேரையும் சொல்லுவார்கள். இஸ்ஹாக் இஸ்மாயில் இந்த ரெண்டு பேரையும் சொல்லி அவங்க வாப்பா இப்ராஹிம் இவர்கள் சொன்ன கொள்கையில் நிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறாங்க. யாக்கூப் நபி மௌத்தாகிறார். இப்பதான் பிரச்சனை தொடங்க ஆரம்பிக்குது. அல்லாஹ்வுடைய இல்லையாரிலே அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிம் நபி யார் தெரியுமா? எப்படி இப்ராஹிம் நபி பேசுறான்? வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. ஆதம் நபி சரிகினது அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிமுக்கு எல்லா வார்த்தைகளையும் சொன்னோம், கட்டளைகளை போட்டோம், அடிக்கல கம்ப வச்சு. என்ன இப்ராஹிம் செய்ய என்று சொல்லல, ஜஸ்ட் அவர் வஹி வரும், புள்ளைய வெட்டுங்க, பாலைவனத்தில் போய் விடுங்க, கம்ப வச்சு அடிக்கல, அவரை போட்டு மிதிக்கல, நாங்க சில வார்த்தைகளால கட்டளை போட்டோம். 100% பாஸ். மூமின்ல உச்ச வடிவத்தை எல்லாம் எடுத்து காட்டுறான். ஆதம் நபி ஒரு இடத்தில் சரிகினார், அவர் மூமின் தௌபா செய்யலாம் என்றது. இரண்டாவது இது லாயக்கு இல்லாத கூட்டம் என்றது பனி இஸ்ராயல். மூணாவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமான ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே அல்லாஹ் பக்கத்தில் வைத்த ரெண்டு பேர், அது இப்ராஹிம் நபி, அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாடத்தை அல்லாஹ் கொண்டு வர்றான். இதுதான் பக்கராவுடைய ஆர்டர். பக்கரா இப்படித்தான் பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இது உங்களுக்கு சொன்னேன், இந்த தலைப்புக்குள் வருவதற்கு முன்னாடி யூதர்கள் யார் என்று படிப்பது மார்க்கத்துள்ள மிக முக்கியமான விஷயம். பனி இஸ்ராயல்கள் யார் என்பதை நாங்கள் படிக்கணும். ஏண்டா நீங்க குர்ஆனை கொஞ்சம் அதுக்கு தாண்டி 125 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். அவைகளை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. அது முழுக்க முழுக்க உம்மத்தை அல்லாஹ் டர்ன் பண்றான். என்னாச்சு? உலகத்தில் யாருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சுன்னா முழு குர்ஆனை நீங்கள் பிரட்டினீங்கடா, அவர்கள் இப்ராஹிம் நபி எந்த பகுதி? ஷாம். ஷாம் ஷாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் என்னுடைய ஷாம் என்னுடைய ஷாம் என்பார்கள். மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை, ரஹ்மத்துடைய ரெக்கைகளை பணித்த பூமி என்றார்கள் ரசூலுல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த உலகத்தில் மிக புனிதமான 3வது இடத்தில் உள்ள பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை மிஅராஜுக்கு எடுக்கிற நேரம் நான் ஹரத்தில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை கொண்டு போனார்கள். எங்க தெரியுமா? இந்த உலகத்தில் மிக புனிதமான ஒரு இடம்
மஸ்ஜிதுல் அக்ஸா. தகல்துல் மஸ்ஜித, நான் அந்த மஸ்ஜிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அங்கிருந்து தான் நான் மேலே போனேன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிக புனிதமான இடம், மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் சொல்லப்படக்கூடிய இடம். அதிகமான நபிமார்கள், இப்ராஹிம் நபி உட்பட்ட அதிகமான நபிமார்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய நபிமார்கள் வந்து போன இடம், மிதித்த இடம், ரஹமத்து புரிந்த இடம், பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று குர்ஆன் சொல்லுது. பாரக்னா ஹவுலஹு, அந்த அல்லாஹ்வுடைய தூதர் போற நேரம் அல்லாஹ் சொல்றான் சுத்தி பரக்கத்து செய்யப்பட்ட இடம். இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது, ரஹ்மானுடைய பரக்கத்து இறங்கிய இடம். மலக்குமார்கள் ரெக்கையை விரிக்கிற இடம் ஷாம் என்று ரசூலுல்லாஹ், என்னுடைய ஷாம், எங்களுடைய ஷாம் என்று சொன்ன இடம். ரசூலுல்லாஹ் மிகவும் நேசித்த இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாம், இந்த ஃபித்னாவை பத்தி குர்ஆன் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அப்படியே பக்கராவுடைய அடுத்த பாகத்துக்கு போறீங்க, இன்னொரு நபி வரல. அதாவது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியோட சேர்ந்து சொல்றாரு, ரப்பனா தகப்பல் மின்னா. காபத்துல்லா கட்டப்பட்டிருக்குது, எப்படி பக்கரா ஆர்கனைஸ் பண்ணிக்கு. சுப்ஹானல்லாஹ், ரப்புல் இஸ்ஸத் தன்னுடைய கலாமை மிக அழகாக, யுக முடிவு நாளிலே ஒருவர் இந்த வரலாறை பார்க்கிற நேரம் குர்ஆனுடைய இந்த ஆர்டர் ஒரு மனிதனை அப்படியே பார்க்க வைக்கிறது, ஒரு வகையான ஒரு பிரமிப்பை விட்டது. ரஹ்மானை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது என்ற பிரமிப்பு வருகிறது. பிரச்சனை முத்திட்டு வர்ற நேரம் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை போட்டு, அவர் தான் உங்க எல்லாருக்கும் வாப்பான்றார். யூதன்ட்ட போய் கேளுங்க, யாரு? இப்ராஹிம் என்பார்கள். கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேளுங்க, இப்ராஹிம் என்பார்கள். முஸ்லிம்கள்ட்ட போய் கேளுங்க, இப்ராஹிம் என்பார்கள். அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? இன்னி ஜாயிலுக்கல் இன்னாசி இமாமா. இப்ராஹிம், உங்களை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இமாமாக மாற்றிவிட்டேன். அந்த இமாமியத்தை தான் கொண்டாடினோம் பெரியவர்களே. ஹஜ்ஜி மாநாடு என்பது இப்ராஹிம் நபி, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒவ்வொன்றும் இப்ராஹிம் நபி. இறுதி நேரத்தில் இப்ராஹிம் நபியை பூர்த்தி செய்து விட்டு ரசூலுல்லாஹ் போனார்கள். ஏன் தெரியுமா? அந்த பக்கராவுல இப்ராஹிம் நபி ஹரத்தை கெட்டிட்டு ஒரு துவா கேட்கிறார், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ், இஸ்மாயில் நபியை பக்கத்துல வச்சிட்டு கேட்கிறாரு. பக்கத்துல வச்சிட்டு, அவருக்கு ஒரு புள்ள இஸ்ஹாக், இஸ்ஹாக் நபி பரம்பரை தான் பனி இஸ்ராயில். இன்னொரு புள்ள இஸ்மாயில், அவரை கொண்டு போய் பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டாரு. அவரும் அவங்க வைஃபும். அவங்க சொன்னாங்க, ஹாஜர் அடிமை பெண்ணு, சாரா தான் ஒரிஜினல். நீங்க ஹாஜர் என்று இன்றைக்கும் யூதர்கள் சொல்லுவாங்க, ஏய் அடிமை பெண் வழியாக வந்தவர்கள் எங்களை கேவலப்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாஜரா ஸலாமுன் அலைஹா அவர்களை அங்க விட்டுட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு அவங்க சொல்லுவாங்க, அவர் வேற, இஸ்ஹாக் தான் ஒரிஜினல். அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், பக்கரா முடிக்கிறேன்ல, நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி. அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாரையும் பிரித்து பேச வேண்டாம். அவங்க பிரித்தார்கள், நீங்க பிரிக்க மாட்டாங்க, எந்த பிரிவும் இல்லை, எங்களுக்கு எல்லா நபியும் ஒன்றுதான். அப்படி சொல்ற நேரம் இங்கதான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. இஸ்மாயில் இங்க இறக்கினா அங்க யாரும் இல்லை. அதுதான் காபத்துல்லா இருக்கிற இடம். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கெட்டினதா குர்ஆன்ல எங்கேயுமே வரல. வைஸ் யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயிதல் பைத். இப்ராஹிம் போட்ட ஃபவுண்டேஷனை தூக்கினார்னு தான் பக்கரால வரும். போல்டடி ஃபவுண்டேஷன் ஆதம் நபி போட்டாரு. இடத்தை கண்டுபிடிச்சு அங்க விட்டுட்டு, அப்ப அது பக்கா பள்ளத்தாக்குல விட்டுட்டு போயிட்டாரு. ஏண்டா அடுத்த வைஃபும் வாங்கினா அங்க, இங்க ஒரு ஆள் உட்காராச்சு, 2 பேர் ஆகியாச்சு. இப்ப இந்த வைஃப் டைம் வரணும். பக்கத்து பக்கத்து கூடனா, இன்றைக்கு ஒரு நாள் அங்க ஒரு நாள். அல்லாஹ் பக்கத்து பக்கத்தா வைக்கல, மறுமை நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைய அங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்குது. இங்க வச்சுட்டாங்க அல்லாஹ் கஅபாவுல. அப்ப யாரும் இல்லை அந்த ஊருக்கு. கல்முனை ஊருக்கு யாருப்பா புதுசுன்னு கேட்டா, ஆரம்பத்துல யாரு வந்தாங்களோ தேடி பார்த்து இவர் தான் சொல்லணும். இதே மாதிரி பக்கால ஃபர்ஸ்ட் குடியிருப்பு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான். அவங்கள வச்சா அங்க பைத்துடைய கவாயித், அதாவது ஃபவுண்டேஷன் இருக்குது. அவர் சொல்லிட்டு போற, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி. யா அல்லாஹ், என் வைஃபையும் புள்ளையும் விட்டுட்டு போறேன்னு துவா கேட்கல. யா அல்லாஹ், என் சந்ததியே இங்கதான். யா அல்லாஹ், இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி, என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன். யா அல்லாஹ், இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின், ஒரு பள்ளத்தாக்குல, கைரி ஸி ஸர்இன். சுத்தி சுத்தி பார்க்கறாரு, எந்த ஒரு மரமட்டையும் இல்ல, எந்த ஒண்ணு இல்ல, ஒரு விளைச்சல் ஒண்ணு விளையாது. பிவாதின் கைரி ஸி ஸர்இன். இந்த பைத்துல் முஹர்ரம், உன் கண்ணியமான புனிதமான உலகத்தில் முதலில் நிறுவப்பட்ட உனக்காக அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல விட்டுட்டு செல்றேன். யா அல்லாஹ், இந்த பைத்துக்கு ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டணும் என்பதுக்கு உலகத்தில் மிக சிறந்த இடம் தொழுகை நிலைநாட்ட பைத்துல்லா. காபத்துல்லா பக்கத்துல நிப்பாட்டி, அப்போ ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நிக்குது. விட்டுட்டு போனேன். யா அல்லாஹ்,
எங்க வைஃப் புள்ள குட்டிகளுக்கு யா அல்லாஹ் தனியா விட்டுட்டு போறேன், ஒரு ஈக்குஞ்சி இல்லை, ஒரு வைஃபையும் பிள்ளையும் கல்முனை டவுன்ல விட்டுட்டு போன இவ்வளவு மக்கள் இருந்தாலும் நீங்க பதறி போவீங்க. 12 o'clock அவங்க நடு ஜங்ஷன்ல நிக்கிறாங்கன்னு பதறுவீங்க. இப்ராஹிம் நபி சொல்றார், ஃபஜல் அஃபிதத்து மினன் நாசி தஹ்வீலையும், யா அல்லாஹ் மனிதருடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ், அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ்னு கேட்கிறார். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான். பிறகு வர்றார், காபத்துல்லாவை கெட்டார். ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இந்த காபத்துல்லாவை ஏத்துக்கோ யா அல்லாஹ். கெட்டிட்டார். கெட்டினது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தெளிவா பிரிச்சுக்கோங்க. அந்த பக்கம் இஸ்ஹாக் நபி, எங்கள்கிட்ட எந்த குரோதமும் இல்லை. எங்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர் இப்ராஹிம் நபியுடைய மகன், எங்க கல்பால நாங்கள் அவரை விரும்புகிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம், யூதர்கள் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ்னு சொன்னதுக்காக எங்க கல்புல் நிறைய மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், எங்க கல்பு நிறைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார், எங்க கல்பு நிறைய மரியம் ஸலாமுன் அலைஹா இருக்கிறாங்க. நாங்க பிரிச்சு பார்க்கல, அவர்கள் பிரிச்சு பார்க்க தொடங்கினார்கள். இந்த பக்கம் வந்த பிறகு இப்ராஹிம் நபி அவர் வரலாறில் கேட்காத ஒரு துஆவை கேட்பதாக சூரா பக்கரா 125 சொல்ல ஆரம்பிக்கிறது. அங்கதான் ஒரு விஷயத்தை அல்லாஹ் இப்ராஹிம் நபி வாயால வெளியாக்குறான். இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா. யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் கம்ப்ளீட் எல்லா சோதனையும் வெற்றி கொண்டுட்டீங்க. ஃபஅதம்ம உன்ன உங்களை மனித குலத்துக்கு தலைவனாக்க போறேன்னு உடனே இப்ராஹிம் நபி எப்பயும் ஒன்று கிடைச்சா அவர் என் புள்ளன்னு கேட்க மாட்டார். இன்றைக்கு வரைக்கும் எங்க கல்புல அவர் வாழ்றாருண்டா. எங்க கண் இப்ராஹிம் நபி என்று சொல்ற நேரம் கலங்குதண்டா. அவர் இவ்வளவு தூரத்தில் உள்ள நபியை நாங்க இவ்வளவு நேசிக்கிறோம்டா. ஹஜ்ஜி மாநாடு குலுங்குதண்டா. அவர் நின்ற இடத்துல நின்றோம்டா, அவர் நின்ற இடத்துல தொழுதோம்டா. ஷைத்தான் அவருக்கு எந்த இடத்துல இதாக்க, அவர் கல்லடிச்ச இடத்துல நாங்க அங்கதான் இப்லீஸ் நினைக்காதீங்க. இங்க அவர் கல்லடிச்சார், நீ கல்லடி. அவர் உட்கார்ந்தார், நீ உட்கார். அவர் தங்கினார், நீ தங்கு. வேற ஒரு இபாதத்தும் இல்ல ஹஜ்ஜில. ஹஜ்ஜில நோம்பு பிடிக்கிறது இல்ல, சரிப்பா தொழுகையாவது லுகர் நாள் அசர் நாள் மினால் அப்படி இல்ல. அதாவது ஜம்மு கஷ்மீர். அப்ப எது ஜிக்ர், அல்லாவை வெற்றி, அதாவது அல்லாவிடம் இடம் எடுத்த ஒரு அடியானை பத்தியதான் அந்த மாநாடு. எப்படி ரப்பு ஒருவரை நேசித்தால் அல்லாஹ் சொல்லிட்டா, இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, ஒட்டுமொத்த பேருக்கு நீங்க தான் இமாம். உங்களை கொண்டாடுவாங்க, உங்களை பத்தி பேசுவாங்க. அப்ப அவர் ஒரு விஷயம் கேட்கிறார், வமின் ஸுர்ரியத்தி, யா ரப்பே என் சந்ததியிலையும் ஒரு இமாம், என் சந்ததியிலையும் இமாம். அல்லாஹ் சொல்றான், சந்ததியிலையா? ஏய், உங்க சந்ததியில காஃபிர் எல்லாம் இருக்கிறான்பா, காஃபிர் எல்லாம் இருக்கிறான். அப்பதான் இப்ப நாங்க நினைப்போம் எங்க புள்ளையோட புள்ள எல்லாம் முஸ்லீமா இருப்போம்னு நினைப்போம். நீங்க அப்படிதான் நினைப்பீங்க. அதுல ஒரு ஆள் காஃபிரா வந்துட்டான்டா. பக்கரா சொல்லுது, இப்ராஹிம் நபி இதை கேட்கிற நேரம் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பதில் கொடுக்குறான், சந்ததியில காஃபிர்லாம் இருக்கிறான் அப்படின்னு வருவது. அப்புறம் அவர் கேட்கிறார், யா அல்லாஹ் கனிவர்க்கங்களை கொடுத்துரு, யா அல்லாஹ் என் புள்ளையில யாரு முஸ்லீமோ அவங்களுக்கு கொடுத்துரு. அல்லாஹ் சொல்றான், உன் புள்ளையில முஸ்லீமும் கொடுப்பேன், காஃபிரும் கொடுப்பேன், கொஞ்சம் காலம் வரைக்கும் துணியால அதை கொடுப்பேன். இவர் ஒன்றை சொல்ல அல்லாஹ் அதை இவர் ஒன்றை கேட்கிறார். அல்லாஹ் சொல்ல அது எல்லாரும் கொடுப்பேன். இப்பதான் இந்த துவா வெளியாகுது. எந்த துவா? எல்லாத்தையும் பார்த்துட்டு காபாவை கெட்டுட்டு தண்ட மகனோட கேட்கிறார், ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும்